பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னம்மா ரொம்ப ஹாப்பி போல? ஆமாண்டா, கை நிறைய வளையல் எப்படி இருக்கு தெரியுமா? சில குழந்தைங்க வளையல் சவுண்ட் எல்லாம் கேட்டா எட்டி வதைக்குமாண்டா. நம்ம ஷாய் குட்டி எல்லாம் வளையல் சவுண்ட் கேட்கும் போது எட்டி வதைப்பாளா அண்ணி சொன்னாங்க. அப்ப வளையல் அதுக்காக தான் போடுவாங்களா? ஆமாண்டா, வளையல் சவுண்ட் எல்லாம் கேட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. நீ வேணா பாரு, என் குழந்தை வளையல் சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் எட்டி வதைக்க போற அம்மாவை. நல்லா எட்டி வதக்கிட்டோம். ஹலோ, உனக்கு உன் பொண்டாட்டி தாண்டா முதல்ல முக்கியம். பரவாயில்ல இருக்கட்டும், குழந்தை நல்லா எட்டி வதக்கிட்டோம். அப்பதான் அப்பாவை திட்டும் போதெல்லாம் அப்பதான் அம்மாவுக்கு புரியும். நீங்க செய்யற தப்புக்கு தானே நான் உங்களை திட்டுறேன். ஓ, அப்ப நான் திட்டிக்கிட்டே இருக்கேன் உங்கள. அப்போ என் கூட வாழ்ற வாழ்க்கை போர் அடிச்சிருச்சு. நான் எப்படி அப்படி சொன்னேன்? அதான் திட்டும் போது அருமை தெரியும்னு சொன்னியா, அப்ப அதுதானே உண்மை. சரி விடுடா, நான் ஏன்டா உன்கிட்ட பேசி திட்ட போறேன், கிளம்பு. உன்ன போது குழந்தை எட்டி வதைக்குதே, புருஷனை கூப்பிட்டு சொல்லலாம்னு உன்னை கூப்பிட்டா நீ என்னையே சொல்ற. நல்லா இருக்குப்பா. குழந்தை வரதுக்கு முன்னாடியே சரி இவ்ளோ பேசுறீங்க, குழந்தை வந்துட்டா என்னென்னலாம் பேசுவே நீ. போதும்டா போதும். ஏய் சும்மா தாண்டி சொன்னேன். போடா. என்னடி இந்த மாமாவை வாட போடாங்கற? எப்போதும் கூப்பிடுறதானே அடங்கு. என்னமோ இப்பதான் புதுசா கூப்பிடுற மாதிரி பேசுற. உனக்கு மனசாட்சி இல்ல போடா. கஷ்டப்பட்டு குழந்தைய வயித்துல நான் சுமப்பனா எட்டி வதைக்கணுமா நீ சொல்றியா? ஏய் குழந்தை பொறுமையா எட்டி வதைக்கும். நான் சொன்னா என் குழந்தை கேட்கும் தெரியுமா? அப்புறம் சார் இப்பவே இப்படி இருக்குடா. குழந்தை பிறக்கும் போதெல்லாம் ஐயோ முடியலடா. அதை யோசிக்கும் போது எனக்கே இப்படி இருக்கு. சௌமியாவுக்கு பக்கம் பக்கம் நெருங்கும் போது அவ எவ்வளவு பயப்படுறா தெரியுமா? இப்ப பாருங்க, உன் தங்கச்சி அழுந்துட்டுதான் இருக்கா, அது தெரியுமா உனக்கு? அழுந்துட்டு இருக்காளா? என்னாச்சு? அவளுக்கு குழந்தை பிறக்கிறது நெருங்க நெருங்க ரொம்ப பயமா இருக்கா. ஒரு பக்கம் குழந்தை வெளியில வரப்போது சந்தோஷம், இன்னொரு பக்கம் அவளுக்கு அந்த வலி இதெல்லாம் என்னன்னு தெரியலடா அவளுக்கு. ஒரு பக்கம் பயத்துல ரொம்ப பயப்படுறாடா. இப்ப உட்காந்து அழுந்துட்டு இருந்தா தெரியுமா? அன்பண்ணன் தான் சமாதானப்படுத்த போயிருக்காரு. அச்சோ, நான் என் தங்கச்சி பார்க்கவே இல்லையே. அதானே வேலையில மும்முரமா இருக்கீங்களே, எப்படி உன் தங்கச்சியை பாப்ப? என்ன பாரு, அழகா வந்து என்ன பாத்துட்டு போயிட்டா. ஆரம்பிச்சிரியா உங்க அண்ணனோட புராடத்தை? உனக்கு அந்த அருமை தெரியாது போடா. ஆனாடா அவ ரொம்ப பயப்படுறாடா. எப்படிதான் குழந்தை பிறக்க வரைக்கும் இருக்க போறாளோ தெரியல. சரி விட, அதான் அன்பு சமாதானப்படுத்த போயிருக்காளா, அவன் பாத்துப்பான். சரி சார், நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அதான் என் பொண்டாட்டி குழந்தை எட்டி வதைக்குதுன்னு கூப்பிட்டாலே, அதுக்காக தான் வந்தேன். அதான் பாத்துட்டீங்களா, கிளம்புங்க போங்க. அவ்வளவு வேலை இருக்காங்க, போய் நீங்க அத பாருங்க. இங்க உட்காந்து வெட்டி கதை பேசாது. போங்க புருஷன் போங்க. என்ன மேடம் நீங்க பயப்படலையா? எனக்கு இப்ப பயம் வரலப்பா, அதான் நாள் இருக்கே, எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேனா. மேடம் எல்லாம் பயப்படுவீங்களா? எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பயம் வந்திருக்குடா. ஆனா எனக்கு கொஞ்ச நாள் போனா ரொம்ப பயம் வந்துரும் போல தெரியுதுடா. அதெல்லாம் என் பொண்டாட்டி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவா. அதுதானே சொல்லி சமாளிச்சிரு அப்படியே. ஆனா உன் பொண்டாட்டி அவ்வளவு தைரியமானவளா இல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோ. யார் என் பொண்டாட்டி? 10 பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வருவா. டேய், அது வேற இது வேறடா. குழந்தை பெத்தெடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும், உனக்கா தெரிய போகுது? அதுதான் உன் கூட நான் இருக்கேனே, அப்புறம் என்ன பொண்டாட்டி? நீ இருக்கிறதாண்டா எனக்கு கஷ்டமே. ஹலோ, என் தங்கச்சி என்னன்னா அன்பு கூடயே இருக்கணும்னு நினைக்கிறா. நீ என்னன்னா இப்படி சொல்ற? அவரு பொண்டாட்டிக்கு நல்ல புருஷன். ஓ, அப்ப நான் உனக்கு நல்ல புருஷன் இல்ல? இல்லடா, பெருசா அவனோட எனக்கு எதுவும் செய்யலடா. அப்படியா பொண்டாட்டி? ஆமாண்டா. சரி, அப்ப எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிரு. ஓ, டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ நினைச்சிட்டு இருக்க. நீ மட்டும் சந்தோஷமா வாழணும், நான் மட்டும் தனியா வாழணும் நீ நினைச்சிட்டு இருக்க. அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. பார்க்க மாட்டா, எட்டி உதச்சு விட்டுருவேன். மரியாதையா போயிரு. டிவோர்ஸ் கேக்குதோ, டிவோர்ஸ் அப்படியே அடிச்சிருவேண்டா. என்கிட்ட இருந்து உனக்கு எப்படி டிவோர்ஸ் கிடைக்கும் நான் பாக்குறேன். இந்த ஜென்மத்துல எனக்கு புருஷனா நீ, உனக்கு பொண்டாட்டி நான், அவ்வளவுதான். யாராலையும் அதை மாத்த முடியாதுப்பா. மாத்தணும்னு நினைச்சா கூட நான் சும்மா விட மாட்டேன். அதே மாதிரி நீ வேற ஒரு பொண்ணு கூட வாழலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த செகண்ட் நீ உயிரோட இருக்க மாட்ட. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஜீவன் மாமா. புரிஞ்சிருச்சு. நல்ல நேரம் முடிய போது போலாமா? போலாம் புருஷா. அதுக்கு முன்னாடி ஒண்ணு. என்ன பொண்டாட்டி? அது வேற ஒண்ணும் இல்ல புருஷா, எனக்கு எங்கயாவது வெளியில போகணும்டா. ஆனா யாருமே விட மாட்டேங்கிறாங்க. இப்ப என்னடி வெளியில உனக்கு? ஆசையா இருக்குடா. என் ஆசையை நிறைவேத்துறதுக்கு தானே நீ இருக்க, அப்ப நிறைவேற்றணும்லடா. அதுக்குன்னு வெளியிலயா? வளகாப்பு இன்னைக்கு கண்டிப்பா விட மாட்டாங்க. புருஷா ப்ளீஸ்டா, போயே ஆகணும். மாமா நான் சொன்ன கேப்பல்ல மாமா. உடனே மாமான்னு கூப்பிட்டு சமாளிச்சிரு. மாமா கூட்டிட்டு போ மாமா. இங்க பக்கத்துல எங்கேயாவது கூட்டிட்டு போ மாமா. என்னையும் சௌமியாவையும் நடக்க வச்சிட்டு இருக்கீங்க, ஆனா பக்கத்துலயே தான் நடக்க வைக்கிறீங்க. ஆனா உன் கூட கொஞ்சம் தூரம் போகணும் மாமா, கூட்டிட்டு போ மாமா. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு செய்யாம இருப்பேனா? செஞ்சுதானே ஆகணும். அவ பார்வையிலேயே என்ன செய்ய வச்சிருவாள். போலாம் மாமா, போ. போலாண்டி போலாம். தேங்க்யூ மாமா.
வளகாப்பு முடிஞ்ச உடனே போலாம். சரி மாமா, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? யாரு நான் சரி நீ கேக்குற? நீ சொல்றதாண்டி நான் கேக்குறேன். அப்படிதான் கேட்கணும், ஏன்னா நான் உன் பொண்டாட்டிடா. என்னடி மாமா மாமான்னு இருந்துச்சு, இப்ப டான் வந்துருச்சு. ஐயோ சாரி மாமா, தெரியாம ஃப்ளோல வந்திருக்கோம். நீ அதெல்லாம் காதுல வாங்கலாமா? அதெல்லாம் காதுல வாங்க கூடாது மாமா. போலாம் மாமா, என்ன கூட்டிட்டு போ. இதுக்காகலாம் விட்டுட்டு போயிட கூடாது. சரிடி, அதான் ஆசைப்பட்டுடி, அப்புறம் என்ன பண்றது, கூட்டிட்டு போறேன். சரி மாமா, என்ன கூட்டிட்டு போகணும் கண்டிப்பா. எல்லாரும் சொல்றாங்கன்னு விட்டுட்டு போயிட கூடாது. சரி, உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா கூட்டிட்டு போகாம இருப்பேனா? ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டு பொண்டாட்டி. போலாமா? போலாம் மாமா. தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி என் சேலை நுனியால் உந்தன் தலை துடைப்பாயே அது கவிதை. திருடன் போல் பதுங்கியே திடீரென்று பின்னாலிருந்து என்னை நீ அணைப்பாயே அது கவிதை. யாரேனும் மணி கேட்டால் அதை சொல்ல கூட தெரியாதே. காதலனும் முடிவெளியில் கடிகார நேரம் கிடையாது. என்ன பொண்டாட்டி, என்னாச்சு? ஏண்டி, ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா? இப்பதான் வந்து சொன்னான். இஷு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறா. என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? அதுவா மாமா, ரொம்ப பயமா இருக்கு மாமா. என்னாச்சு, என்ன பயம்? மைனா ஏதாவது சொன்னாலா? அவ வந்து அதை இதையும் உன்கிட்ட பேசி குழப்பினாளா? இல்ல மாமா, அவெல்லாம் எதுவும் பண்ணல. அப்புறம் என்ன பொண்டாட்டி இப்படி சோகமா இருக்க? அவ ஏதாவது சொன்னாதான் நீ இப்படி சோகமா இருப்ப, இல்லனால நீ இப்படி இருக்க மாட்டியே. ஐயோ அன்பு, அதெல்லாம் எதுவுமே உண்மையாலுமே இல்ல. அவ வந்து என்கிட்ட பேசவே இல்ல அன்பு முதல்ல. அது இல்லாம அவ அன்னைக்கு கால் பண்ணலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு யார் சொன்னா? எனக்கு தெரியும் அன்பு. அவ என் போன்ல தான் கால் பண்ணேன்னு சொன்ன. அந்த கால் ஹிஸ்டரியவே காணும். அது மட்டும் இல்லாம நீங்க பேசினது வேற ரெக்கார்ட் இருந்துச்சு, அதையும் நான் பார்த்தேன். அவ நல்லா இருக்கா, வாக்கிங் போயிருக்கான்னு சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப இது தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிதான் உட்காந்து அழுந்துட்டு இருக்கியா? இல்ல அன்பு. அப்புறம் என்ன தாண்டி உன் பிரச்சனை? இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் அழுந்துகிட்டே இருக்க, என்னதான் ஆச்சு? அழுந்தா உள்ளார இருக்கு 2 குழந்தையும் அழுகும்ல, அப்புறம் குழந்தை அழுந்துகிட்டே தான் இருக்கும் எப்போதும் வெளியில வந்தாலும். அது இல்ல மாமா. என்னதான் ஆச்சு? சரி சொல்லு. ஐநாவும் எதுவும் பண்ணுங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சுதான் நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அவ ஏதோ லூசுத்தனமா பண்ணிட்டா. அன்பு, அவ பண்றதுல நான் ஏன் எடுத்துக்க போறேன்? நான் ஏன் அதெல்லாம் காதுல வாங்கிக்க போறேன்? அவளை பத்தி எனக்கு தெரியாத மாமா. அவ இப்படிதான் எனக்கு தெரியுமே. அவ ஒரு ஆளுன்னு சொல்லி நான் அவளெல்லாம் மதிக்கிறது கூட இல்ல மாமா. விடு மாமா, அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அது இல்லாம அதான் அன்னைக்கு நீயே வந்துட்டி, அப்புறம் என்ன மாமா? பின்ன என்ன தாண்டி உன் பிரச்சனை? இன்னைக்கு வளகாப்பு சிரிச்சிட்டு இருக்க சொன்னா அப்படி சோகமா இருக்க? வளகாப்பு அன்னைக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க, நீ என்னன்னா இவ்வளவு சோகமா இருக்க? அங்க ஐஷு வந்து ஃபீல் பண்ணிட்டு போறா, நீ இப்பெல்லாம் எப்போதும் அழுந்துகிட்டே இருக்கேன்னு. என்னதான் பொண்டாட்டியாச்சு உனக்கு? யாராவது ஏதாவது சொல்லி உன்னை பயன்படுத்துறாங்களா? யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் இல்ல மாமா. சரி, இப்ப என்னதான் ஆச்சு உனக்கு? சரி சொல்லு. அதுவா மாமா, வளகாப்பு இன்னைக்கு. ஆமா, வளகாப்பு. அதுதான் மாமா பயமா இருக்கு. வளகாப்புல பயமா? என்ன பயம்? வளகாப்பு முடிஞ்ச உடனே எப்ப வேணாலும் குழந்தை பிறக்கலாம் மாமா. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமா இருக்கு மாமா. அதுல என்ன பயம்? கவலைப்படாத. இல்ல மாமா, ஒருவேளை அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டா என்ன மாமா பண்ணுவ? என்ன சௌமியா பேசுற நீ? இல்ல மாமா, எனக்கு கனவுல ஏதேதோ வருது மாமா. சப்போஸ் அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டா நீ என்ன மாமா பண்ணுவ? என்னடி இப்படி எல்லாம் பண்ற? இல்ல மாமா, குழந்தை பிறக்கும் போது சில பேர் இறந்து போயிருவாங்களா, அந்த மாதிரி எனக்கு ஆயிருச்சுன்னா மாமா, அதான் மாமா பயமா இருக்கு. நீ என்ன பைத்தியமா? நீயும் குழந்தையும் ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? இல்ல மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. நான் இறந்து போயிட்டாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, சரியா மாமா? சௌமியா, எனக்கு செம்ம கோவம் வருது சௌமியா, அந்த மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு இருக்கிறது. அதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. எனக்கு எதுவும் ஆகாதுல மாமா. என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாது. என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? நீ முதல்ல 4 நெருங்க ஏண்டி இவ்ளோ பயப்படுற? அம்மா இப்போது பயப்படக்கூடாது, அப்பதான் குழந்தை உள்ளார ஹெல்த்தியா இருக்கும். நீ பயப்பட ஆரம்பிச்சிட்டா எப்படி? நீ பயப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது. நீயும் குழந்தைங்களும் பத்திரமா வெளியில வந்து என்ன பாப்பீங்க பாருங்க. சப்போஸ் நான் ஒரு வேலை இல்லாம போயிட்டா நீ வேற கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க கூடாதுடா. என்ன நினைச்சு மட்டும்தான் இருக்கணும், சரியா? பைத்தியம், அந்த மாதிரி எல்லாம் பேசாத முதல்ல. அப்புறம் உனக்கு அவ்வளவுதான் சௌமியா. பார்க்க மாட்டேன்டி, நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். எங்கடா போற? நான் கொஞ்ச நேரம் வெளியில இருந்துட்டு வரேன், நீ பாத்துட்டு வா. டேய், இப்படிதான் பாதியிலே விட்டுட்டு போவியா என்ன நீ? அப்ப நீ மட்டும் பாதிலேயே விட்டுட்டு போவேன்னு சொல்லலாமா? அது நல்லாதான் இருக்கா? நான் சொல்லல, ஆனா நீ சொல்லக்கூடாது. போ, நான் வரேன். சரி சரி, சாரி அன்பு. எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். தோணுச்சுனா கூட இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு செம்ம கோவம் வந்துரும்டி. உனக்கே தெரியும் எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு. அதில் என்ன விட்டுட்டு போயிருவேன்னு சொல்றது நிப்பாட்டு. நீ போயிட்டா நான் எப்படி வாழுவேன்? சரி அன்பு, சாரிடா. இதுக்கு மேல அப்படி எல்லாம் பேசி கஷ்டப்படுத்த மாட்டேன். அங்க அந்த பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுக்கு அப்படிதான் ஆச்சு, அதான்டா சொன்னேன். அவங்களுக்கு ஆகுதுன்னா நமக்கும் ஆகுமா? ஆயிருச்சுன்னா அதான்டா சொன்னேன். இனிமே அப்படி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? சரி, நான் பேசல, நீ கோவப்படாத. நீ கோவப்பட்டா உள்ளர வயித்துல எட்டி வதைக்குது குழந்தைங்க. சரி, நான் கோவப்படல. கோவப்படுற மாதிரி பேசினா கோவதான் படுவேன். என்ன பேசினாலும் இப்படிதான் திட்டுவேல. நீ ரொம்ப செல்ஃபிஷ் அன்பு. யாரு, நானாடி? ஆமாண்டா.
சரி அன்பு, ஒன்னு கேக்கட்டுமா? நீ கோவப்படக்கூடாது சரியா? சரி, நான் கோவப்பட மாட்டேன் சொல்லு. ஆனா நீ சொல்ற விஷயத்தை பொறுத்துதான் இருக்கு. ஓ, அப்ப நீ கோவப்படுவ? கோவப்பட மாட்டேன்டி சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, குழந்தை பிறக்கும் போது நீ கூடயே இருப்பலடா. என்னை விட்டு நீ போயிட மாட்டல. என்னை விட்டுட்டு போயிடாத அன்பு. நீ என் கூடயே இருக்கணும்டா, ப்ளீஸ்டா. சரி, நான் உன் கூடயே தான் இருப்பேன், கவலைப்படாத. உன்னை விட்டு அவ்வளவு சீக்கிரம் எங்கேயும் போயிட மாட்டேன். என் கூடயே இருந்தாதாண்டா எனக்கு தைரியமா இருக்கும். என் கூட ஒரு செகண்ட் இல்லைன்னா கூட எனக்கு ஒரு மாதிரி ஆயிராது அன்பு. சரிடி, நான் உன் கூடயே தான் இருப்பேன், கவலைப்படாத. உன்னை விட்டு எங்கேயோ போக மாட்டேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன் கூடயே உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். ஓகேவா? கவலைப்படாத. உன்னை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டேன் பொண்டாட்டி. என்னை விட்டு போயிடாத. நீ என் கூட இருந்தாதான் எனக்கு தைரியமா இருக்கும். என் பொண்டாட்டிக்கு நான் கூட இருந்தாதான் தைரியமா இருக்கும்னா நான் கூடயே இருக்கேன். போலாமா அன்பு? சரி, கொஞ்சமாச்சு சரி. போடா, எனக்கே பயமா இருக்கு. இருக்கும்டி, ஏன் இருக்காது உனக்கு? பயப்படாத சரியா? ஒன்னும் ஆகாது. சரிடா, நான் என் கூடயே இருக்கணும், ஓகேவா? சரிடி, நான் உன் கூடயே தான் இப்ப, கவலைப்படாத. உன் கூடயே உன் கைய புடிச்சிட்டே பக்கத்துலயே இருக்கேன் போதுமா? எப்ப வலி வந்தாலும் டக்குன்னு என்கிட்ட சொல்லிடணும் சரியா? சரி, அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். நான் இந்த வலியை தாங்கணும்னா நீ என் கூட இருக்கணும். அப்பதாண்டா இந்த வலியை என்னால தாங்க முடியும். சரிடி, நான் இருந்தாதான் வலியை தாங்க முடியும்னா அப்புறம் என்ன பண்ண போறேன்? நான் உன் கூடயே தான் இருக்க போறேன். நான் உன் கூடயே தான் இருப்பேன் சரியா? நம்ம குழந்தைய நான் தான் கையில ஃபர்ஸ்ட் வாங்குவேன், ஓகேவா? சரிடா. இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திருப்பே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. என்னடி உள்ள அழுகலாம் முடிஞ்சிருச்சா? ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு அழுகுற மாதிரி தெரியுதா? ஓஹோ மேடம், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது பயத்துல அழுந்தேன். இப்ப என்ன உனக்கு? அதாண்டி அந்த அழுகலாம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு போடி. அப்புறம் என்ன, வளகாப்பு ஸ்டார்ட் பண்ணிரலாம் தானே? அம்மா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிரலாமா? முதல்ல இரு, பெரியவங்க பொட்டு வைக்கிட்டோம். சரிம்மா, எல்லாத்தையும் ஸ்டேஜுக்கு அனுப்பிச்சு விடு. அந்த இதுல அனுப்பிச்சுடுறேன். உன்னெல்லாம் வைக்க விட முடியாது. என்னடி பண்ணுவ? அதானே, இப்ப மட்டும் உங்க அத்தையை ரெண்டு பேத்தையும் அத்தைன்னு கூப்பிட முடியாது. போ, முதல்ல பெரியவங்க தான் வைக்கணும். போ. ஐயோ, அடிச்சுக்காதீங்க, நீயே முதல்ல வைமா. என்னால விட முடியாது. நீ எல்லாம் வைக்க முடியாதுடி. சின்ன குழந்தைடி, விட்டு தோலடி. அப்பனால உங்க கண்ணுக்கு சின்ன குழந்தையா தெரியலையா? அவெல்லாம் வைக்க முடியாது. முதல்ல பெரியவங்க தான். போ. அப்ப நான் தான் வைப்பேன், அதுக்கப்புறம் வைக்கட்டும். ஐஷு, குழந்தைகிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காத. அந்த வீட்ல உங்க பேத்தி கொண்டு நான் தான் வைப்பேன். போங்க. சாய்க்குட்டி, நீயே முதல்ல வை. ஓய், வைக்க விட மாட்டேன்டி. சரி சரி, அப்பா நானே வைக்கிறேன். அம்மா போய் வை போ. சரி, நான் ஒரு பெரியவங்கள வைக்கிறேன். ஐயோ தாயே, நீ எங்கேயோ நின்னு தொலைடி. போ. என்னம்மா, ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? அது எனக்கு நடக்குதுங்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்குடா. அன்னத்துல மஞ்சள்லாம் வச்சு, கையில வளையல், கை நிறைய வளையல் போட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது பேசுவியா? பேசவே மாட்டேன். உன் கூட இப்படியே ஜென்மம் ஃபுல்லா வாழணும்னு தோணுதுடா. சந்தோஷமா இருக்கேன்டா இன்னைக்கு. நான் நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அன்பு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அன்பு. இதெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல தெரியுமா? ஆனா இப்ப பாரு, எனக்கு 9வது மாசம். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம குழந்தை நம்ம கைக்கு வரப்போகுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ என்ன சொல்லவே வேணாம். நீ மாசமானதுல இருந்து நான் ரொம்ப ஹாப்பி. என்ன பொண்டாட்டி, ஹாப்பியா? இந்த மாதிரி ஒரு நாள் வரணும், அம்மா கையில பேரனோ பேத்தியோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எல்லாரும் ஃபேமிலி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? இப்ப பாரு, ஷாய் ஹரிக்கு அப்புறம் இன்னும் 3 குழந்தைங்க சத்தம் கேட்க போகுது. அவ்வளோ ஹாப்பி தெரியும். ஃபேமிலி கிட்ட பேரனோ பேத்தியை பெத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதே மாதிரி வந்துருச்சு பத்தியா? இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போதே ஒரு ஹாப்பி இல்லடா. நம்ம குடும்பத்துல இன்னொரு உயிர் வரும்போது நினைக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமாடா? இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியடா. இவ்வளவுதான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன். ஓய் சௌமியா, சீக்கிரம் 2 குழந்தைய பெத்து கொடுத்துரு. நாங்க ஜாலியா விளையாடணும். ஸ்னேகா, உனக்கும் தாண்டி. சீக்கிரம் குழந்தைய பெத்து எங்க கையில கொடுத்துருங்கப்பா. அதுக்கப்புறம் குழந்தைங்களை நாங்க பாத்துக்கிறோம். என்ன பிரியா, கரெக்டா? ஆமாண்டி, குழந்தைய பெத்து மட்டும் எங்க கிட்ட கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு கஷ்டமே தேவையில்ல. உங்க புருஷங்க கூட நீங்க ரொமான்ஸ் பண்ணலாம். ஏண்டி? அதான்ப்பா உண்மை. சீக்கிரம் பெத்து எங்க கையில கொடுத்துருங்க. அந்த குழந்தைய நாங்களே சந்தோஷமா வளர்க்க போறோம். இன்னும் நம்ம வீட்டுல 3 குழந்தை சவுண்ட் கேட்க போகுது. இந்த ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பிப்பா. நாங்களும் ரொம்ப ஹாப்பி. குழந்தைங்களை மட்டும் பெத்து கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நாங்க வளர்த்துக்கிறோம் உங்களை. இதுக்கு தொல்லையே இல்ல. பாட்டி, தாத்தா, அத்தை எல்லாருமே இருக்காங்க. நைட்டு குழந்தை அழுந்தா கூட நாங்கெல்லாம் பாத்துப்போம். நீங்க நிம்மதியா தூங்கலாம். பாக்குறேனே, பாக்குறேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன். நீங்க கையில மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு பாசத்தை கொடுத்து குழந்தைங்களை வளர்க்குறோம். என்ன ஷாய், உன் தம்பியோ தங்கச்சியோ வந்தா பாசமா வளர்ப்பல.
வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சிருச்சு, போய் சாப்பிடுங்க போங்க நீங்களாம். சரிம்மா. போட்டோ ஏதாவது எடுக்கிறாங்கன்னா போய் எடுக்க சொல்லு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. வா வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வாடா என் மகனே தந்தை என பதவி கொடு. சிறியவன் தான் உலகின் பார்வையிலே, பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. அழைத்தேன் உன்னை என்னோடு இருப்பேன் என்றும் உன்